இந்த பிள்ளைண்ட நிலையே வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்படியே தான் தெரியும் கையை எப்படி 2 பேரும் தான் இருக்கிறோம். நானும் அக்காவும் தான் இருக்கிறோம். இந்த ஆமிக்காரர் எல்லாம் இந்த உடுப்பில்லாத நிலப்பாடு. கலக்க விரும்பினா கேட்க விரும்பினா கேளுங்க, இல்லாட்டி உங்க வள நிக்க போங்க. இது பார்க்கக்கூடிய நிலப்பாடுல இல்ல இந்த புள்ளி. இந்த இதெல்லாம் இமையெல்லாம் அழிஞ்சு இந்த கையெல்லாம் புண் வந்து அப்படியா தலையில எல்லாம் பீசிருக்குன்னு சொல்லி நான் ஒன்னும் செய்யலையக்கா. விடுதலை புலிகள் இயக்கத்தின் மாலதி படையணியைச் சேர்ந்தவரா? யுத்தம் முடிந்த பின் முகாம்களில் உடையின்றி உறவின்றி தவித்தாரா? தற்போது மனநலம் குன்றி காணப்படுகின்றாரா? இவரது முகவரி என்ன? இவரது உறவினர் எங்கே? இவர் பற்றிய ஒரு தொகுப்பு இந்த காணொளியில் பார்க்கலாம். நான் என்ன சாப்பிட்டீங்க? ரெண்டு இருக்கு. இதுல வந்து மிஸ் ஆயில இருக்காது. என்னம்மா இந்த பொட்டேஜ் என்னம்மா
அப்ப கொடுத்த ஊத்திட்டு உடைச்சு விட்டுட்டான் என்ன செய்வேன் நான் இந்த போடுறேன் இந்த மிஸ் எடுத்த அப்ப நான் சொன்னேன் பிரச்சனை கூட சரி அதுக்கு மிதிவடி இருக்கு எதுக்கு சாப்பிடுங்க ஒழுங்காக வா அவசரப்படாத நம்பர் சொல்லுங்க கொத்தா வாங்கிட்டு வாங்க இதான் யாரும் கேட்டு வாங்கிட்டு வச்சு கேட்டீங்க ரோல் வாங்கிட்டு நான் தின்ன மாட்டேன் பெருசா இந்த இதெல்லாம் சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்க தின்ன மாட்டேன் நான் தான் மாமான்னு சொன்னேன் நீங்க வாங்க எனக்கு பெருசா கலக்கிறேன் தொண்டாண்டு போகுது மெதுவாத்தான் நான் கலப்பேன் கலக்க விரும்பினா கேளுங்க இல்லாடி என்ன பேசாம இருக்க விடுங்க இங்க என்னால அங்க எனக்கு இருக்கலாது என்ன இங்க ஒன்னா பிடுங்க சொல்லிப்பட்டேன் இங்க வாழ பெரிய ஆக்கினேன் உங்களுக்கு சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு தரோம் காசு எதுக்கு காசு சரி காசு தரேன் எவ்வளவு வேணும் 2000 ரூபாய் சரி அன்னைக்கு தந்த காசு என்ன பண்ணீங்க சரி ஓகே சரி ஓகே ஏதோ வாங்கி சாப்பிட்டீங்க சரி ஓகே சந்தோஷம் ஓகே இப்ப எங்களோட வாரீங்களா யாழ்ப்பாணத்துக்கு உங்களோட பாருங்க யாழ்ப்பாணம் எங்களோட வந்துருங்க அதான் ஒரு சாப்பாடு செய்யற வேலையை மட்டும் செய்வேன் எனக்கு சாப்பாடு வேணும் 3 நேரம் சரி ஓகே என்ன சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் சோடா வேணும் பிஸ்கெட் வேணும் சரி அது எல்லாம் வேணும் ஓகே வாங்கி தருவீங்க அப்ப என்ன நான் உங்களோட வரேன் இல்லாடி நான் வரல சரி வாங்கி தரோம் உங்களை எல்லாமே பண்றோம் வாங்கிக்கிறீங்களா அதெல்லாம் வாங்கி தருவீங்க வாங்கி தரோம்மா அதெல்லாம் ஓகே அதெல்லாம் நான் எங்கேயும் தர மாட்டேன் சரி வாங்கி தரேன் கூட்டிட்டு பாருங்களா இப்ப என்ன ஒருத்தர் இல்லாம யாரும் வந்தா போவாட்டாம் போவாட்டாம் யாரும் வந்தா சொல்லுது போவாட்டாம் போவாட்டாம்னு சொல்லுது தன்மையா கணக்கட்டா சரி இப்பதான் நீங்க வரேன்னு சொன்னீங்க நீங்க ரோல் வாங்குறீங்க வேற என்ன படம் வாங்குறீங்க வேற என்னது ஜூஸ் இதெல்லாம் வாங்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நன்றி சரியோ எனக்கு பெருசா கலைக்க இயலாது கலைக்கக்கூடிய கலையை நான் கலைக்கிறேன் கலைக்க விரும்பினா கேட்க விரும்பினா கேளுங்க இல்லாட்டி உங்களோட படம் நீங்க போங்க சரியோ உங்க கலைக்கையும் இல்ல ஒன்றும் செய்யவும் இல்ல நீங்க வாங்க போங்க என்ன ஏது நீங்க என்ன ஒன்றும் செய்ய வேண்டாம் அடிக்கவும் வேண்டாம் வாய் இருக்கு வாயால சொல்லுங்க என்ன செய்ய வேணுமோ ஊரு கூட்ட வேணுமோ தனியெல்லாம் வேணுமோ முத்தம் கூட்ட வேணுமோ வேற என்ன செய்யறது
சமைக்கிற பொறுப்பெல்லாம் எனக்கு தாராளமா நினைப்பேன். ம். உங்களுக்கு என்ன செய்ய வேணும் நான் வந்து எனக்கு ஒண்ணும் செய்ய வேணாம், வேற என்ன செய்யணும் ஒண்ணும் தேவையில்லை. அப்ப நீங்க வந்து இருங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். வேணாம். சரி வரீங்களா? சரி இதுதான் அப்படிதான் அங்க வருது, சொல்றீங்க. இப்பதான் நீங்க அடிக்கிறாங்க. இதுதான் இந்த சொல்ற யாரும் பார்த்தா போகணும் சொல்லுது. பாருங்களா நீங்க பேசாம இருங்கம்மா. நான் உங்களை பார்க்க பார்க்க கோவம் தான் தருது. உங்களோட சாப்பாடு மட்டும் தின்னக்கூடாது. நன்றி வச்சுங்க நீங்க. உங்களை பார்க்க சத்தியம் தான் தருது எனக்கு. இல்ல இல்ல இல்லண்ணா, எல்லாம் பிடிக்கும். நான் மற்ற போட இல்லண்ணா. என்ன காய்ச்சாலும் என்ன காய்ச்சாலும் இந்த எருப்பு தூக்கு அந்த கம்பியை எருப்பு மட்டும் அடிக்க. நான் பெரிய ஆளா? நீ பெரிய தானே? வீட்டுக்கு தெரியாது. வீட்டுல பாத்ரூம் போயிடறேன்னா ட்ரெயின் போயிடறேன்னா இதெல்லாம் சொல்ல மாட்டியா கதையா? அது அன்றைக்கு உங்கள்ட்ட சொன்னது பேசினவர். அதெல்லாம் சொல்ல மாட்டியா கதையா? சரி ஓகே. நம்பர் நீங்க இருக்காமா? நீங்க இருந்தா நானுக்கா நான் இவங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கேன். பாதுகாப்பு வந்துருக்கா? இது என்ன எனக்கு தோத்த சாமான் எல்லாம் பண்ணி வந்து எனக்கு சாப்பிட நம்பராது. சாப்பிடுங்க. சாப்பிட பாருங்க என்னன்னு பாப்பமே. அது எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. ஒன்றுதான் அழுக்குறேன். ஒன்று எடுத்து சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு மற்ற சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் எல்லாமே. இங்க ஒன்றா கேட்கிற சாமான் எல்லாம் வாங்கிதான் பாருங்க. நீங்க கேட்கலாம் வாங்கிட்டு வரோம். செய்யறது உங்களுக்கு நான் வந்து என்னதான் செய்யறது? ஒண்ணும் செய்ய மாட்டேன். சரி ஓகே, உங்களுக்கு ஆசை இருந்தா வீட கூட்டுங்க. சரியா? எல்லாம் செய்வேன். கூடு கூட்டுவேன், சட்டி பண்ண கழுவுவேன், தண்ணி அடிப்பேன். சரி ஓகே, பாருங்க. எங்க பாருங்க பாருங்க எனக்கு வந்துங்க. இதான் சொல்றீங்க, எல்லாம் செய்யணும்னு சொல்றீங்க. உங்களோட வாங்க வந்துருக்கீங்களா? இது விழுந்துலே. அவங்க இப்ப சொல்றாங்க போட்டா அப்படி. நீ பாக்குற இல்ல அடிக்கிறேன்னு சொல்ற போவேன். அப்போ நான் கட்டு பாட்டு வந்து அடிக்குது. இந்த கூட ஒருத்தர் மின்னாங்க நான் வரது. நானாமா சரி, அவங்க பரவாயில்ல, அவங்க ஏதோ பண்ணட்டும். நீங்க வாங்க. இந்த மின்னா எல்லாம் ரெண்டா இல்ல நான் உங்களை பக்கம் நின்று வரது. யாரும் கேட்காம ஆங்கெல்லாம் பிடி நம்ம அது பிரச்சனை. அவங்க பாத்து நீங்க பாத்துக்கீங்களா? அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க கூட கூட்டிட்டு போறா சரி. எனக்கு என்னென்ன வாங்கி தருவீங்க? ஐயோ திரும்பவுமா? நீங்க கேக்குற எல்லாம் எல்லாம் வாங்கிட்டாங்க. இதோட கரைச்சு கொண்டே இருக்கு. நீங்க சரி ஓகே, சரிம்மா. இப்ப ஒரே கதையை தான் கழிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு நிலைமை இருக்கா சொல்லுங்க. இப்ப வீரர்கள் எடுக்கிறாங்க. இவங்களோட பிரச்சனை இருக்கா விளக்கமா உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க நீங்க போங்க. எப்படி இவங்க வந்தவங்க, எப்படி இவங்களை சந்திச்சீங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒருக்கா விளக்கமா வணக்கம் அவர்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் உடையார்கட்டிலேருந்து கொஞ்சம் உள்ளே வரும்போது இருட்டுமடுன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம். இப்போ கொஞ்சம் முதல்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு அக்கா கதைச்சு கொண்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் தொடர்பான ஒரு முக்கியமான தகவல்களை தான் நாங்கள் கேட்டறிஞ்சு கொள்ள போகிறோம். ஒரு அம்மா இருக்கிறா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்ன பெயர்? எனக்கு லேராணி பேர். லேரா. நீங்கள் சொந்த இடமே இதுதானே உங்களுக்கு? இதுதான். சரி அம்மா, இப்போ அங்கே ஒரு அக்கா கழிச்சு கொண்டிருந்தால. ஓகே, அவளை தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்திருந்தோம். ஓகே, ஏன் இந்த அக்காவுக்கு இந்த நிலவரம், இந்த அக்காவுக்கு என்ன நடந்தது, மற்றது இவர் பற்றிய விளக்கங்களை எங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்க. சரி. நாங்கள் முகாமில் இங்கே இருந்து போயிட்டோம். எத்தனையாம் ஆண்டு? எத்தனை ஆண்டு இடம்? சரி. 2009 போனாங்க. போக முகாமில் எங்களுக்கு முன்னால இந்த பிள்ளை இருந்தா ஆமிக்காரர் எல்லாம் அந்த உடுப்பில்லாத நிலப்பாடு. நான் உண்மையை தவிர வேற எதுவும் பொய் சொல்ல இல்லை. பார்க்கக்கூடிய நிலப்பாடுல இல்லை அந்த புள்ளி. இந்த இதெல்லாம் இமையெல்லாம் அழிஞ்சு இந்த கையெல்லாம் புண் வந்து பார்க்கக்கூடிய நிலப்பாடுல இல்லை. காயப்பட்டுதான் சிறங்கும். காயப்பட்டு இந்த கையெல்லாம் மேலாது, இந்த கையெல்லாது, இந்த இடுப்புல எல்லாம் மேலாது காயம் இருக்கு. அப்படியான தலையில எல்லாம் பீஸ் இருக்குன்னு சொல்லி கொண்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. எந்த புள்ள வேற அது வேற இல்ல தானே, பக்கத்துல ஒரு புள்ள இல்ல பாரு. அப்ப கொண்டு போய் நான் மருந்தெல்லாம் எடுத்து கொண்டாந்து, முதல்ல இருந்தே நான் சொல்றேன், மருந்தெல்லாம் எடுத்து கொண்டாந்து புண்ணெல்லாம் மாத்தி
சாப்பாடெல்லாம் நாங்கள் செய்கிற சாப்பாடை கொடுத்து ஐசியில் உடுப்பு ஒன்றுமே இல்லை தனியாக தான் இருந்தவன். அப்போ வாளிக்க தண்ணியெல்லாம் பிடிச்சி எங்களை மனுஷன் செத்துட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி இதில் தான் குளிக்கணும், சாப்பாடை கிள்ளி கொடு பாவம். அப்படியே அணைச்சி எங்களோட அணைஞ்சா பக்கத்தில் உள்ள பொடிகள் எல்லாம் உடுப்பே போட மாட்டாள். போய் இப்படி சென்டர் வெளியே நின்றுட்டு கல்லெல்லாம் விட்டு எறிவாங்க, கத்து. நான் அந்த இறக்கத்தை பார்த்து எந்த பிள்ளைகள் நாளையும் நான் காயப்படாம கொண்டு போனேன் அப்படின்ட்டு நினைச்சு வா இது சாப்பிடு என்று நான் தான் முகாமில் வச்சு பார்த்ததே நான் தான். எங்களுக்கு எத்தனை மாசம் அந்த நாங்கள் 2 வருஷம் இல்லை முகாமில் இருந்தேன். இல்லை வரேன் ஒரு வச்சு பார்த்தது. அப்போ ஆமிக்காரர் என்ன செஞ்சிச்சுன்னா ஒரு எனக்கு 4 டேட்டுன்னு சொல்ல தெரியாம இருக்கு. 1 வருஷம்னு சொல்லுங்க, 1 வருஷம் இல்லை, போய் ஒரு 6 மாதமோ 3 மாதத்துல இந்த பிள்ளைய கொண்டு போக வலிக்கிட்டாங்க. இந்த பிள்ளை என்ன செய்தது, எந்த இடுப்பை கட்டி பிடிச்சு கொண்டு நான் அம்மாவை விட்டு வரமாட்டேன், பாருங்க சார் காதல கேட்கலாது, அம்மாவை விட்டு நான் வரமாட்டேன், நான் கிணத்துக்கு விழுப்பேன் என்று ஓடி திரியுது முகாம் எல்லாம். அப்ப நாங்க சொன்னோம் இப்படியான பிள்ளைய கொண்டு போறீங்க, கொண்டு போங்க. அப்ப கேட்டுச்சுன்னா உங்களுக்கு சொந்த அமௌண்ட் கிடைச்சு, எனக்கு சொந்தம் இல்லை, நான் இதுல பழகுனது, எனக்கு 4 பிள்ளைய நானும் பெத்த நான், அதால எனக்கு மனசு கேட்க இல்லை அப்படின்னு பெரிய கொமாண்டருக்கு அறிவிச்சு கொமாண்டராக்கெல்லாம் வந்துட்டான். வந்தா இந்த இடுப்பை சுத்தி கட்டி பிடிச்ச ஆள்தான், விடவே இல்லை. நான் வரமாட்டேன் ஏதோ சிங்களத்துல சொன்னாங்களா மென்டல் பீஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. அதே வாக்குல முகாமிலே நாங்களே வச்சிருந்து இடம்பெயர்ந்து வந்தும் இங்கேயும் கூட்டி கொண்டாந்து எங்களோட தான் வச்சிருந்து இந்த பிள்ளைக்கு மனநோயால சரியா பாதிக்கப்பட்டுட்டு நான் இப்ப புதுசா கொடுக்க துவங்கி இப்ப 8 வருஷம் கிட்ட வரும். அப்படித்தான் கொண்டு தெரியிருந்தாங்க. விசாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏஜிஎஃப்சில எல்லாம் கேட்டாங்க இந்த புள்ளைய நான் கொண்டு போய் எங்க நல்பிடுறோம் அநாத மடத்துலேருந்து. அந்த புள்ள நான் வந்தா கிணத்துக்கு விழுந்து சாவன், அம்மாவை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அதே வாக்கில் எங்களோட வச்சிருக்கிறோம். இவரும் செத்துட்டார். இவர் செத்து இப்போ 8 வருஷம் ஆச்சு. இவரும் செத்துட்டார். நானும் அம்மாவும் இந்த பிள்ளையும் மகன் ஒரு ஆளும் தான். அவர் வேலைக்கு போயிடுவார். மகன் பின்னேரம் 6 மணிக்கு வருவார். வேந்து 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவார். அவர்கிட்ட உழைப்பு தான் எங்களுக்கு. இந்த பிள்ளைக்கு இந்த ஊனமிட்ட காசு கொடுக்குற ஒரு 5000 ரூபாய் அதையும் எடுத்து அம்மாவுக்கும் கொடுக்குறதையும் சமாளித்து தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த பிள்ளைய விசாரிச்சு அதையும் ஒப்படைச்சிருவோம். எங்களுக்கு பொறுப்பு தானே, ஒப்படைச்சிருவோம்னு சொல்லி இந்த மனுஷன் அதானே சொல்றேன். நான் பொய்ய சொல்ல நான் விரும்பவே இல்லை. ஒரு நாள் உண்மையைத்தான் சொல்றேன். சரி, இந்த அயல் அட்டை முழுக்க விசாரிச்சு பாருங்க. காலமே இந்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகள் 2 தான் குளிச்ச கொடுப்பேன். எனக்கு அம்மாவுக்கு அடிக்க வெளிக்கிட்டேன். இப்ப மிஸ்ஸுக்கு எடுத்து சொன்னேன் நான் இப்படி பிரச்சனை உண்டு, நீங்கள் இங்க உடையார்கட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க, கை காலை கட்டி போட்டு ஏத்துவான் என்று மிஸ் சொன்னான். அதான் நீங்க எடுத்த கைக்கு சொன்னேன் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி. அவர்கிட்ட நீங்க கதைங்க இருக்கா அப்படியா நிலப்பாடுல நாங்க இருக்கிறோம். இதுதான் உண்மை சம்பவம். கோண்டாவில் தான் சொல்லுது. போய் விசாரிச்சலுக்குள்ள அப்படித்தான் சொன்னது. செத்துட்டாங்க. ஒரு அக்கா இருக்கிறாங்க. அக்கா இங்க இல்ல, அவ மலைநாட்டு பக்கம் மாற கல்யாணம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு இப்பதான் சொல்றா. இவர் விசாரிச்சலுக்குள்ளேயும் அப்படி தமக்கு இருக்குன்னு சொல்ல இல்லை. இப்ப 2009 இருந்து இப்ப வரைக்கும் என்னோட தான் இருக்கு. இவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கிளினிக் கொண்டு போறேன். நான் மாதத்துல ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துல ஒரு கதை கிளினிக் கொண்டு வரேன். நான் சேர்ந்து அதுக்கு இடையில இந்த காயப்பட்ட இடம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரே குத்து வேதனை. அதுக்கும் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறேன். நான் கிளினிக்ல கொண்டு வச்சிருக்கிறது, மாஞ்சோலையிலயும் கொண்டு வச்சிருக்கிறேன். பேருந்து சோகமாக வரும். இப்ப என்னன்னு கேட்டா கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு கேட்டா சரியா கதைக்க வலிக்கிறோம். அங்க பாருங்க, இப்படி எல்லாம் கதைக்க மாட்டேன். பேருந்து கையெல்லாம் மூடி இந்த இப்படித்தான் திரிவா. வாயால ஊத்தும், நீர் ஊத்தும். நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்து வீட்டுல போன் இருக்கு, இந்த பிள்ளைண்ட நிலையே வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்படியே தான் தெரியும். கையை இப்படியே பார்த்து கொண்டு தெரியும். சாப்பிடாது, அடிச்சுதான் தீர்த்தோம். சாப்பாடு அடிச்சுதான் தீர்த்திருந்தேன். கதிரையில இருத்தி போட்டு அடிச்சுதான்.
குளிக்க பார்க்கணும். டொய்லெட்டுக்கு இருந்தா அப்படியே இருந்துடும் வீட்டுக்கு. எங்களுக்கு ஒரு நான் அந்த ஏஜ் ஆஃபீஸில் போய் கேட்டேன்னா எங்களுக்கு ஒரு பைப் லைனிங் கொண்டு செய்தாங்க. இப்படி தண்ணி இல்லை எங்களுக்கு, இந்த தண்ணி தூக்கி கொண்டு போயிடலாம். அம்மாவுக்கு மேலாது, அம்மாவுக்கும் 90 வயசு, எனக்கும் சுகர் வருத்தான், எனக்கு மேலாது. அப்ப எனக்கு இந்த தண்ணி உதவியை செய்யணும்னு சொல்லி கூட கேட்டேன். தண்ணி இருக்கு, அள்ளி கொண்டு தானே ராபரேட்ல விட இல்லாதானே. சரி இப்படியான தச்சம கிணத்துக்கு எதுவும் விழுந்தாலும் இந்த கிணத்துக்கு ஒரு நெட் போட்டு கொடுங்கன்னு கூட நான் நிறுவனக்காரரை கேட்டேன். என் பிள்ளைண்ட பாதுகாப்பு எனக்கு வேணும். சரியோ, நித்திர கொண்டா எனக்கு பயம் எழும்பி இருப்பேன். லைட்டை கொண்டு போய் டொய்லெட்டுக்கு இருந்துட்டு வாண்டிட்டு இருப்பேன். தனியா விட மாட்டேன். கிணத்துக்கு எந்த தச்சம விழுந்தா அந்த பிரச்சனையில நான் பாதுகாப்பா தான் இருக்கேன் அந்த பிள்ளைக்கு. அப்ப இப்ப நீங்க சொல்றது அவருக்கு அந்த எந்த டைம்ல அந்த அந்த பிரச்சனை வருது? இந்த டைம் இப்படி குழப்படி இல்ல. இல்ல அப்ப அவங்களுக்கு யூரினும் மோஷனும் போகுதுன்னு சொன்னீங்க. எந்த சந்தர்ப்பத்துல அவங்க அது எந்த சந்தர்ப்பம்டா இப்ப கணக்கா கதைக்கிறா இல்ல, கதைச்சு அடிக்க வருவா. அன்னைக்கு சொன்னீங்க மென்சஸ் டைம்ல தான் வருது. அதுங்க சொல்றேன். அந்த நேரத்துல இதெல்லாம் முடிய தீட்டு பூவைக்கு அந்த பிள்ளைக்கு இந்த கால் எல்லாம் எடுத்து வைக்கலாம். கால் எடுத்து வைக்காது. இப்படி தட்டுனா உணர்ச்சி இருக்காது. சரியா, நான் டாக்டர் அவங்கள்ட்ட எவ்வளவு பேர்த்திட்ட சொல்லிட்டேன். இப்படி தட்டுனா இப்படி அடிச்சா உணர்ச்சி இருக்காது. எல்லாம் உடுப்பெல்லாம் கழட்டி போட்டுதான் குளிக்க வைக்கணும். டொய்லெட் அப்படியே போகும், பாத்ரூம் அப்படியே போகும் படுக்கையோட. இப்ப நீங்க நினைப்பீங்க இப்படி கதைக்கிறா, இப்படி இந்த நிலப்பாட்டுல இருக்காவாண்டு. இந்த நிலப்பாட்டுல இருக்க உங்களுக்கு ஒருக்கா போன் எடுத்து நான் வீடியோ கூட காட்டுறேன். இந்த பிள்ளைண்ட நிலப்பாடு எங்க இருந்தாலும் கொடுத்து இந்த பிள்ளைய வருத்தத்தை சோமாக்கும். இப்ப உங்களுக்கு என்ன தேவை? இப்ப அவங்களோட சொந்தக்காரங்களை உதவி வேணுமா அல்லது அவங்களோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு உதவித்தான் பண்ண முடியல. சரியோ, நாங்கள் கஞ்ச குடிச்சிட்டு சரி நாங்கள் இருப்போம். எங்களை கடவுள் ஒருத்தன் இருக்கிறான். இந்த பிள்ளைக்கு இந்த வருத்தம் இல்லாம போனா எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கு. இப்ப இந்த பிள்ளைக்கு ஒரு அதாவது ஒன்று சொந்தக்காரங்க கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி இந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒழுங்கு செய்யும். அந்த எனக்கு ட்ரீட்மெண்ட் கொண்டு போறதுக்கு எனக்கு வசதி இல்லை. நாங்க கூலி வேலை, தம்பி ஒரு ஆள் வேலை செஞ்சுதான் நாங்க சாப்பிடுவோம். உங்களோட இது எப்படி வருமானம் எப்படி? எங்களுக்கு இந்த இது எங்கட காணி இல்ல சார், இது மகளுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு வீடு மட்டும்தான் இருக்கு. சின்ன தென்னம்பிள்ளை, இந்த பெரிய தென்னம்பிள்ளை தான் இருக்கு. இப்ப உங்களுக்கு பாக்குறது யாரு? இப்ப ஒரு அம்மாவும் அந்த பிள்ளையும் நீங்களும் மூணு பேரும் பாக்குறது மகன். அவர் கல்யாணம் செய்துட்டு அவர் எங்க பார்க்க மாட்டாரு தானே. நாங்க 3 பேரும் பெரும்பா தான் இருக்கோம். உங்களுக்கு அப்ப வருமானம் என்னது? வருமானம் ஏதோ கொடுக்கறத வேண்டி சாப்பிட வேண்டியதுதான். மகன் பாப்பேன். அவருக்கு 3500 மண்ணேத்தினா உழுதானா கொண்டாடுவேன். ஒவ்வொரு நாளும் இல்ல, அதுவும் மண்ணேத்தைக்கு பயமா இருக்கு. அதுக்கு இப்படி பிரச்சனைண்டா வேலை இல்லை. வேலையாளி காசும் கொடுக்க மாட்டேன். வேலை செய்யற காசை தான் கொடுப்பேன். அதை வச்சுதான் நாங்க செய்விக்கோம். இந்த பிள்ளைக்கு 5000 தராங்க, அம்மாவுக்கு 3500 தராங்க. எங்களுக்கு காசு இல்லை. எங்களுக்கு வருமானம் ஒன்றும் இல்லை. இது புள்ள நாளைக்கு வந்து ஒழும்ப சொன்னாலும் நாங்க ஒழுங்கு போயிட்டோம். புள்ள பெருவுக்கா வேண்டி போயிட்டு இருக்கோம். பயங்கரமான ஒரு கவலைக்குரிய விஷயம். அதுக்கத்தான் நான் வந்து எனக்கும் இந்த மிஸ்ஸிட்ட சொல்லி அழுதேன். தெரியும் இப்படியே இல்லாத அம்மா இருட்டா போகுது. அப்ப கேட்டா ஏன் அம்மாவுக்கு எத்தனை வயசு, இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு, இப்படி பிரச்சனை என்று சொன்ன விருப்பாடு தான் இப்ப இந்த அளவு தூரம் எனக்கு தேடி வந்தது. பஸ்ல வச்சு அழுதேன் நான். பஸ்ல வரும்போது மற்ற எனக்கு மிஸ்ஸையும் தெரியாது, யாரையுமே எனக்கு தெரியாது. பஸ்ல வச்சு நான் சொல்லி கவலைப்பட்டு அழுது. அப்படியா நாங்க நேரடியா வந்து கடவுளை பார்த்தா அப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்திருக்காரு. வச்சு ஒரு போட்டோ எடுங்க. சரியா, ஐயோ மெல்லமா கதை என்னவரோட அம்மா கதிர ஒன்று தாங்கண்ணே. சரி அம்மா எப்படி இருக்கீங்க?
அக்கா சும்மா இருக்குமே அதான் நான் கேட்குறேன். நீங்க எந்த யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் கோண்டாவேல் கோண்டாவில்? ஓகே. அப்பா அம்மா எங்க? செத்துட்டாங்க. அவங்களோட பேர் அவங்களோட பேர் என்னது? ஆற்ற பேர் அப்பாட அம்மாட? உங்களோட அப்பா அம்மா ஓ அவங்கெல்லாம் இல்ல. சரி, பேரை சொல்லுங்க. 2 பேரும் தான் இருக்கிறோம். நானும் அக்காவும் தான் இருக்கிறோம். அண்ணா இல்ல, தம்பி இல்ல, தங்கச்சி இல்ல. உங்களோட பேர் என்ன? எனக்கு சுதர்சினி. சுதர்சினி. ஓ ஓகே. இயக்கத்துல இருந்தீங்களோ? ஓ எந்த படை அணியில் இருந்தீங்க? மாலமணி மா மாலது படை. மாலதி படையணி. ஓ ஓகே ஓகே. அதில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? பேரை சொல்லுங்க. அப்போ யாராவது ஆள பேர்? பேர் மறந்துட்டேன். உங்களுக்கு பொறுப்பாளர் பேர் என்னது? விசுவக்கா. பிசுவக்கா. கொஞ்சம் பாருங்க அண்ணா, அங்க போங்க. கிட்ட வாங்க. இல்ல நான் எடுக்கலையக்கா, உங்களோட கதை கேட்குறேன். சரி சரி சரி. மாலதி படையணியா? ஓகே. எத்தனையாம் ஆண்டுல இருந்தீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்க என்னத்துக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல இல்ல, சும்மா தாங்கம்மா கேட்குறேன். எனக்கு கூட கதை எனக்கு பிள்ளைங்க மெதுவா பெருசா கதைங்க. சரி சரி ஓகே. சரி ஓகே. எப்படி காயப்பட்டது உங்களுக்கு? சில்லாச்சுதான் காயப்படுது. இந்த கை ஏறாது. ஓகே. இந்த தர காயம். வேற என்ன? இந்த கால் இடுப்பு கொஞ்சம் பாருங்க நீங்க. இங்க கணக்கால எங்க இடுபடு. இங்க அங்கால போங்க நீங்க. இந்த காலோட காயம். அண்ணா கொஞ்சம் பாருங்க அண்ணா. நான் ஒன்றும் செய்யலை. சரி சும்மா. இந்த காலோட ஏறாது. அது காயப்பட்டது. இந்த கை ஒன்று எனக்கு துப்புரவு வேலை செய்யலாது. பாரமான வேலை செய்ய மாட்டேன். வேற ஏதும் செய்வேன். ஓகே. வேற என்ன? தலையில காயம், தலையிலையும் பீச்சு இருந்தது. ஓகே. இடுப்புலையும் காயம், இந்த நெஞ்சிலையும் காயம். அப்ப எல்லா இடமும் காயம்? எல்லா இடமும் காயம்தான். ஒரு வேலை எந்த சண்டையில உங்களுக்கு காயம் ஏற்பட்டது? அது இவங்க தான் கொடுக்க போயில, நானே கூட்டிட்டு போயில. இல்ல, எந்த சண்டையில உங்களுக்கு காயமாச்சு? இவங்க தான் கூட்டிட்டு போனாங்க இயக்கத்துல. எங்க வச்சு எங்க என்ன பேர் மாலவழி. சரி சரி ஓகே. இப்போ உங்களோட பேர் என்னது? சுதர்ஷினி. இயக்க பேர் என்னது? பூர்ணிலா. இயக்க பேர் பூர்ணிலா. ஓகே ஓகே. அப்பாட பேர் என்ன? நல்லையா. அம்மாட பேர்? மனோன்மணி. அக்காட பேர் என்னது? அக்காக்கு தர்ஷினி. ஓகே. இதெல்லாம் வழிக்கு வந்து நம்ம நீங்க எங்க அந்த பேரெல்லாம்? அன்றைக்கு எழுதி போனா நம்ம இப்போ திரும்ப கேட்குறோம். சரியா? திரும்ப அதே பேரை தான் சொல்றீங்க சும்மா. சரியா? ஓகே. நான் அங்கேயும் பெற மாட்டேன். இந்த பா அப்படின்னா அங்கேயும் பெற மாட்டேன். சரி வர வேணாம். நாங்கள் உங்களை பிரிக்க மாட்டோம், யோசிக்காதீங்க. சரி. கோண்டாவில் எந்த இடம் உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? யாழ்ப்பாணம். அதான் கோண்டாவில். உங்களுக்கு எந்த இடம்னு தெரியுமா? கோண்டாவில் வடக்கோ கிழக்கோ என்ன தெரியாது. என்ன இடமா தெரியல. இதுதான் வீடு. சரியோ? இப்படியே போறீங்க. இந்த பக்கம் எல்லா பக்கமும் போகலாம். இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம். ஆனா என்ன போனா ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. இந்த கதையை வழியா கேளுங்க. வேற என்ன? வீடுங்க வீடு யாழ்ப்பாணம். அதான் இப்ப படம் போட்டீங்க. வீடுங்க வீடு கூடாக்கு. பக்கத்துல கோயில் பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்கு. கோயில் பேர் என்ன? கோயில் பேர் பக்கத்துல என்ன கோயில் இருக்கு? எல்லா கோயிலும் இருக்கு. அதான் என்ன கோயில்? நல்லூர் கோயிலா? எங்க கோண்டாவில இருக்கு நல்லூர் கோயில்? ஏன் நான் கோயிலுக்குள்ள போறேன்னா அக்கா கூட்டிட்டு போவேன். அது நல்லூருக்கு. நான் கேக்குறேன், உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல என்ன கோயில் இருக்கு? பிள்ளையார் கோயில் இருக்கு. வீட்டுக்கு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கா? அந்த பிள்ளையார் கோயிலுக்கு ஏதாவது பேர் இருக்கா? பேர் மறந்துட்டேன். நீங்க உங்களோட ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? இந்து மகாவித்யாலயம். கோண்டாவில் இந்து மகாவித்யாலயமா இருக்கா? இந்த கல்லூரிக்கு தானே போனீங்க? ஆமா. ஓகே. இந்த கல்லூரியில உங்களோட வீட்டு உங்களோட அந்த ஸ்கூலுக்கும் உங்களோட வீட்டுக்கும் எவ்வளவு தூரம்? அண்ணா கொஞ்சம் போறங்க அண்ணா. கோவம் வந்து பேசிட்டு மாட்டேன். எங்க தெரியுமா? சரி. நீங்க இத கட் பண்ணுங்க. நான் காய்ச்சி போட்டதுக்கு அவரோட. சரி. நான் நடக்க. நீங்க இத கட் பண்ணுங்க. நான் இருக்க காய்ச்சிட்டு வரேன் அவரோட. எல்லாமே இருக்கு. சரியா? அவர் பேசாங்க. அவர் பேசாங்க. எடுக்காதீங்க. சரியா? சரி. வேற என்ன? சரி. உங்களோட நீங்க படிக்கிற ஸ்கூல் இருக்குல்ல, நீங்க படிக்கிற ஸ்கூலுக்கும் உங்களோட வீட்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்?
ஞாபகம் இருக்கா? எனக்கு படாங்க என்னம்மா கேடுறாங்க பள்ளிக்கூடம் இருக்குல்ல? படிச்ச ஸ்கூல் இருக்குல்ல அதுக்கும் வீட்டு அது விளப்பம் இல்ல அதான் சொல்லுங்களேன் விடாம நீ படிச்ச ஸ்கூல் இருக்குல்ல அதுவும் வீட்டுக்குமே இவ்வளவு தூரம் வருமா நான் படிக்கிற ஸ்கூல்ல நீ பள்ளிக்கூடம் ஸ்கூல்ல இல்ல அதுக்குமே கூட வீட்டுமே இவ்வளவு தூரம் வரும் வீடு இப்படி என்னது இவ்வளவு இது வீடுண்டா கொஞ்சம் தள்ளித்தான் போகணும் வீட்டுக்கு. எவ்வளவு தூரம் வரும்? நடந்து போறீங்களா சைக்கிளா போறீங்களா? நடந்து போவேன் சைக்கிளையும் போவேன். சைக்கிளையும் போவீங்களா? சைக்கிள்னா அப்பா கொண்டே விடுவாரா? அப்பா மட்டும் ஒன்னே விடும். ஒன்று எனக்கு 2 பேர் தான் வீட்டேன். நானும் அக்காவும் தான். அண்ணா இல்ல தம்பி இல்ல. அங்கே போங்கம்மா நிக்காதுங்க. சரி 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 சரி. அம்மா இல்ல அப்பா இல்ல அக்கா வரா இருக்கு. அவ கல்யாணம் செய்துட்டா. அவக்கு புள்ள இருக்கோ என்ன இருக்கோ தெரியா. ஆனா ஏதோ கூடு கொண்டே காட்டுனா யாப்பா நம்ப அங்க வா இங்க வர கூடு கொண்டே காட்டுனா நானும் போனேன். சரியோ வரையா கதையா கேளுங்க. எல்லாரும் எனக்கு இருக்கு. ஆனா என்ன ஒரு தடவை பார்க்க மாட்டாங்க. இந்த இவங்க கூட்டு கொண்டே காட்டுனாங்க. அண்ணா கொஞ்சம் பொறுங்க. நான் ஒன்றும் செய்யலையக்கா. அண்ணா நீங்க போங்க. அதை நீங்கள் கழிச்சிட்டு தாங்க நான் காட்டுறேன். அதை சொல்லி போட்டு தாங்க. என்ன எடுக்கிறா இதையும் கையில தின்னா போடுறா. நான் எடுத்தா எடுத்துட்டு அவர் பார்க்கட்டும். அண்ணா வணக்கம்ண்ணா. நாங்கள் அந்த வீட்டில் அப்போ பக்கம்தான். அப்படிதான். பள்ளிக்கூடம் தூர. பள்ளிக்கூடம் தூர பக்கமா நீங்கள் இப்போ இல்ல அண்ணா அங்க நான் போற பள்ளிக்கூடம் இருக்கல்ல அது தூரத்துக்கு போகணும். கிட்டையும் இல்ல. இப்ப இது வீடண்டா அது பள்ளிக்கூடம் மாதிரி தான். வீட்டிலேருந்து பார்க்குற தூரமா? எல்லாரையும் பார்க்கலாம். ரோட்டால போறாக்கள் எல்லாரையும் பார்க்கலாம். இல்லைம்மா நான் கேட்குறது வீட்டிலேருந்து பார்க்கும்போது பள்ளிக்கூடம் தெரியுமா? பள்ளிக்கூடம் தெரியும் தான். போற இடமெல்லாம் தெரியும். இல்லை நாங்கள் கேட்குறோம் உங்களோட வீட்டிலேருந்து உங்களோட பள்ளிக்கூடம் தெரியுமா? தெரியுமா? எல்லாரையும் தெரியும். எல்லாரையும் தெரியுமாடா? போறாக்கள் எல்லாரையும் தெரியும். ரோட்டால அரம்புறமா போகும் வாகனம் போகும். அண்ணா கொஞ்சம் பேச்சு பண்ணாங்க. அரம்புறமா பேச்சு போட சொல்லிவிட இல்லை சொன்னதானே இப்போ வீடியோ எடுக்க வெளியில் அனுப்பணும். சரி மறந்து போயிட்டீங்களா? சரி ஓகே. அப்போ வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் பக்கம் என்ன? இந்த இதுதான் வீடு. இது வீடு சரியோ? உங்களுக்கு அது கீறி காட்டணும். கொஞ்சம் பாருங்க. இதுதான் வீடு சரியோ? இது வீடு. இங்கால பள்ளிக்கூடம். இது பள்ளிக்கூடம். இது டாய்லெட். டாய்லெட்டா? அவர்களுக்கு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் டாய்லெட்டா? இல்ல அவன் வீட்டை சொல்றேன். எங்க வீட்டை சொல்றேன். எங்களோட வீட்டை சொல்றேன். அதையா கேளுங்க. இது பள்ளிக்கூடம் சரியோ? இது எங்க வீடு. இது என்னது? குளிக்கிற ரூம். குளிக்கிற அறை. இது எங்களோட வீடு. இது சாமியார். அப்போ உங்களோட ஸ்கூல் உங்களோட பள்ளிக்கூடத்தை சுற்றி உங்களோட வீட்டு டாய்லெட் எல்லாமே பாருங்க. நானும் இந்த எத்தனை வருஷமா வச்சு சமாளிக்கிறேன். என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு நேரம் உங்களுக்கு இப்படியேண்டா? இல்லை நான் இப்போ எதுக்கு கேட்குறேன்டா அப்பதான் ஏதாவது வெளியில் வரும். சரி ஆமா விடுங்கம்மா. அங்கே கோண்டாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராச்சும் சொந்தக்காரங்க யாராவது தெரியுமாம்மா உங்களுக்கு? எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா போனா என்ன பார்க்க மாட்டாங்க. சரி பார்க்காம அவங்களோட அப்பாவுக்கு எத்தனை சகோதரங்கள்? யாருக்கு? உங்களோட அப்பாவுக்கு 2 பொம்பளை பிள்ளை. நானும் எங்க அக்கா தான். இல்ல அப்பாவுக்கு எத்தனை சகோதரங்கள்? உங்களோட அப்பா இருக்கிறாரு. உங்களோட அப்பாவுக்கு சித்தப்பா பெரியப்பா இந்த இருப்பினம் தானே. அப்பயே யார்கள் இருக்கணுமோ இருக்கிறாங்களா? அவங்களுக்கு யார் இருக்கிறாங்க? மாமா இருக்குது, சித்தி இருக்குது. அவங்க பேர் ஏதாவது இருக்கா தெரியுமா? பேர்லாம் மறந்துட்டேன். மாமியாரா இருக்கு. அவங்களோட பேர் யாராவது பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொந்தக்காரங்களை கண்டுபிடிக்கிறக்கம்மா. கேளுங்கம்மா நீங்க கேளுங்க.
உங்களோட சொந்தக்காரங்களை தேடி கண்டுபிடிக்கத்தான் கேட்குறேன். உங்களோட சித்தியாக்கள் மாமியாக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, கண்டுபிடிச்சி உன்னை கொண்டு விட்டா இருப்பாதானே அங்கே, அதுக்கு தான் கேட்குறேன். என்னத்துக்கு கேட்குறாங்க? உன்னை கூட்டி கொண்டு விடாங்க. நான் போக மாட்டேன். அவைய உங்களை வந்து பார்க்குறேன், உங்களை வந்து உங்களை வந்து அவைய பார்த்துட்டு போகிறதுக்கு அவைய கண்டுபிடிச்சு ஆரம்பம் தான் நான் போக மாட்டேன். இந்த சாப்பிட அளவே நான் வரவே நான் மாட்டேன். ஆரம்பம் தான் நான் வரவே மாட்டேன். அடிக்கிறேன் தானே. இவங்க தான் அடிக்கிறாங்க. அம்மா அடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி தாங்குவாங்களோ. சொல்லு கேக்குதார சொல்லு. சரி ஓகே. உங்களுக்கு ஆறா சொந்தக்காரங்களோட பேர் தெரியுமா அம்மா? என்ன பேர் கேக்குறீங்க? அவங்களோட பேர் ஆறா ஒரு ஆளோட பேர். மாமியோட இருக்கு. மாமி மாமி என்ன பேரு? மாமிக்கு எனக்கு சொன்னதானே ஏதோ ஒரு பேர் எல்லாம். பொறுங்க கொஞ்சம் சொல்லுங்க. பாய்க்கு சாப்பாட்டை வச்சிருந்தா. சரி சொல்லு. என்ன மாமிக்கு என்ன பேர்? குமரசா இல்லை, மாமிக்கு என்ன பேர்? அப்பாவுக்கு என்ன பேர் மாமிக்கு? அமராவதியோ என்ன பேர்? ஏன் அவையில தேடி பிடிச்சி கதைக்கத்தான் எல்லாரும் இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில். எங்களோட யாழ்ப்பாணத்தில் இந்த எல்லாரும் இருக்கிறாங்க. மாமி இருக்கு, மாமா இருக்கு, சித்தப்பா இருக்கு, என்ன அம்மம்மா இருக்கு. சரிம்மா, நாங்க ஒரு ஆளோட பேர் சொல்லுங்க. அம்மாக்கு என்ன பேர்? அம்மம்மாக்கு என்ன பேர்? அம்மம்மாக்கு அமராவதி. ஐயோ, எங்க அம்மாட்ட பேர்? இந்த அம்மாட பேரை கேட்கலையம்மா, உங்களோட அம்மாவோட பேர். எங்க அம்மா அம்மாவோட பேர்? அவங்க என்ன பேர்? அப்பாட பேர், அம்மாட பேர், அக்காட பேர் தான் ஞாபகம் இருக்கு. அவங்களோட பேர்லாம் தெரியும், எனக்கு ஞாபகமே இல்ல. சரி சரி ஓகே. ஞாபகம் வரும்போது எழுதி வைக்கிறீங்களா கோப்பில? ஆற்ற பேர்ல உங்களோட சொந்தக்காரர் இல்லாட்டே நான் எல்லார பேரை நான் தெரிஞ்ச பேர் நான் நினைப்பதான் எடுத்து வைக்கிறேன். இப்போ இது குறையும். இப்போ இந்த வருத்தம் குறைஞ்சி கொண்டு போய் ஏழாம வந்து இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தான் இந்த நல்ல நிலைக்கு வரும். அன்னைக்கு வரும்போது நல்லா இருந்தாங்க. கதைக்க மாட்டாங்க. உங்களை பார்க்க எனக்கு அசிங்கமா இருக்கு. தலைமையில ஓட்டி போட்டீங்க. நீங்க இயக்கத்துல இருக்கும்போது தலைமையில் வெட்டி இருப்பீங்கண்ணே. அப்புறம் என்ன? நான் பேரண்ட மாட்டேனேன், அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் பேரண்ட மாட்டேன். அத மாதிரி தான் இவன் ஓட்டி. இவர்தான் பிடிச்சு போட்ட. நான் தான் வெட்ட சொன்னேன். நீங்க வட்டாங்க அக்கா. நல்ல குமாரக்கான இருக்கு, அதுக்கு வேண்டி காசு இருக்கு, ஒரு காசுக்கு போட்டு தாங்க வேண்டி வளவுங்க. ஒரு முடி வட்டாங்க. சரி சரி வளவுங்க நீங்க. சரி சரி ஓகே. அந்த கதை விடுவோம், நாங்கள் உங்களோட கதைக்கு வருவோம். நான் போறேன். ஓகே. வேறு நான் கேட்குறேன்னு நீங்கள் தலைவர் தெரியுமா? எனக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு எங்களோட தலைவரை தெரியுமா? தலைவரா? என்ன தலைவர்? எங்கட இயக்கத்தில் உள்ள தலைவர் திருவாங்க. மெதுவா கலைங்க. எனக்கு உங்களோட கலைக்கிறக்க விருப்பமே இல்ல. எங்க தலைவர் பிரபாகரனை பார்த்துருக்கீங்களா? ஓ பார்த்துறீங்களா? எப்போ பார்த்துறீங்க? உன்னை கூடுக்குன்னு காட்டுனாங்க. அது சொன்ன படத்தை சொன்னவர் கூட்டி கொண்டு காட்டினாங்க. ஒரு கூட்டி கொண்டு காட்டுனாங்கக்கா. ஒரு மீட்டிங் நடக்கும். ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. கேக்கு சோடா எல்லாம் கேக்கு நான் சொல்ல கதைக்கிறேங்க. கேக்கு பேச்சம்பழம் எல்லாம் கேட்க காசும் தந்தாங்க. ஓ காசும் தந்தாங்க. சிரிக்காது. ஐயோ கடவுளே, எனக்கு மூச்சு வைக்கலாம இருக்கு. சிரிக்காதங்கம்மா பக்கத்துல இருந்து. சரி 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 ஓகே ஓகே ஓகே. இங்க காசும் தந்தாங்க. என்னம்மா வேற என்ன பேச்சம்பழம் தந்தாங்க. பிஸ்கெட் அந்த இந்த நீங்க வாங்கி பிஸ்கெட் அதுவும் தந்தாங்க. 2000 ரூபா காசு வாங்கி பிஸ்கெட் எல்லாம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. ஆனா சொந்தக்காரங்க ஞாபகம் இல்லை. கதையை சொல்றேன், பழைய கதையை சொல்றேன். எனக்கு பாக்குற பேர்லாம் ஞாபகமே இல்ல. கொப்பியில ஒரு நாளைக்கு ஒரு வைக்கிற மாதிரி ஒரு வாங்கிட்டு போங்க. சரி அண்ணன் பேசாம இருங்க. என்னதான் அம்மாண்டு பேசுற அடிக்கிறார்.
அவரை பேசலாமா எங்களுக்கு அப்ப என்ன அது அந்த அண்ணன் கதையை கருவனுக்கு அதைத்தான் நடக்கிறேன் கலைக்கிறது தான் எடுக்கிறேன் நான் எடுத்து அனுப்பவணும் வெளியில நான் எடுக்கவே இல்லை எடுக்கவில்லையா இல்லை அவள் பேசுகிறா தானே இதை நான் எடுக்கிறேன் சரி சரி அவங்கள எடுக்கிறேன் சும்மா வச்சுக்கோங்களா அவ்வா. நல்லா இருக்கா ரோல் ஓ. மிதிவடி நல்லா இருக்கா ஆ எல்லாம் நல்லா இருக்கு நான் வேண்டி தர இல்லையா நான் கடைக்கு போனா வேண்டி தானே தரேன் இன்னும் போனா சும்மா முத்துமா வாங்கி தரீங்க எது மனமா என்ன என்ன கூட வாங்கி தரீங்க அப்புறம் என்ன அப்போ நல்லா தானே பார்க்குறாங்க எதுக்காகத்தாலும் பார்த்து வந்து அடிக்குது சொல்றேன் சொல்றதுக்கு ஏழாவது அடிக்காம தருங்கல்ல என்ன எடுத்தாலும் அடிக்குது பார்த்து பார்த்து இந்த குளிக்க போறேன் காலையில் குளிக்க போறேன் உடுப்பு ஊத்தேன்னு காலையில் குளிக்க போறேன் அழுதால குளிக்கிறேன் நான் போய் எது நடக்கணும் ஏன் பேசுறேன் பண்ணிட்டேன் சரி 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 இனி பேச மாட்டேன் நான் பாய துறக்கையில் சரி இந்த ஐலட்டே கேளுங்க அதுகள் தான் வந்து குளிசை கொடுத்துட்டு போனது நாங்கள் பயத்தில் இருக்கோம் நான் அம்மா இது எங்களை போட்டு தாக்கிட்டு இது சொல்ற நீங்க என்ன காலத்தாலும் எனக்கு நான் எல்லா வேலையும் செய்வேன் ஆனால் சொல்லி படுப்பாங்க எனக்கு அடிக்க ஒண்ணாமன்னு சொல்லுங்க சரி சரி இனி அடிக்க மாட்டாங்க சரி இனி அடிச்சா நான் வந்து பார்க்குறேன் அடிக்கத்தானே வேணும் குளிசை கொடுக்காட்டி நாங்கள் சாரையை பிடிச்சி அடிச்சு கொடுக்க குளிசையை கொடுக்கத்தானே வேணும் தலை குடி நான் குடிக்காம சரி இருக்கேன் ஓகே இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு நீ போல வாய் கதைக்கிற சொல்லன் எத்தனை வயசு மாமா சொல்லுங்க நான் அடிக்கிறேன்ற இரும்ப தூக்குறேன்ற இப்படி சரி எல்லாம் ஓகே செய்யறேன் ஓகே ஓகேம்மா உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ 32 32 ஓகே அண்ணா அண்ணா பாருங்க அண்ணா பேசிக்கிட்டு வர்றேன் ஒன்று செய்கிறேன் 32 வயசு ஓகே இப்போ இந்த 32 வயசு எப்படி உங்களுக்கு தெரியும் நாங்கள் இதை இப்போ சொல்லி பதிஞ்சு நாங்கள் எப்போ ஐசியில் ஐசியில் ஐசியே நான் இங்கே வந்து தானே செய்கிற ஏஜோ மூலியமாக தான் ஐசி எனக்கு என்னடா ஐசி இல்ல கார்டு இல்ல எல்லாம் இவங்க தான் கையில் எடுத்து வந்தாங்க சொல்லி அதாவது குத்து மதிப்பா 32 வயசு வந்து இப்போ இது பண்ணியிருக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லையாக்கா இப்போ ஐசி எடுத்தாச்சா பிறகு என்ன பேர்ல இருக்கு ஐசி ஒண்ணுமே இல்ல எல்லாம் இவங்க குடும்பத்திலே நல்ல சுதர்ஷினி அவனோட அப்பாட பேர் நல்லையா எல்லாம் இருக்கு சகலமும் இருக்கு உள்ளுல இருந்து எல்லாம் அதெல்லாம் கதைக்கா ஒத்துங்க நீங்க சரி ஓகே நீங்க சரி ஓகே ஓகே அங்க மேம் இல்லங்க சரி ஓகே உங்களோட போயேரி நீங்க வரீங்க சரி ஓகே நீ அம்மா அப்படி கதைக்க கூடாது சரி ஓகே இப்போ உங்களுக்கு நாங்கள் அடுத்த வாரம் நாங்கள் வாரோம் சரியா இப்போ உங்களை அம்மாட்ட நான் சொல்கிறோம் உங்களை நீங்கள் கவனமாக பார்ப்பாங்க சரி தானே ஓகே அடிக்க மாட்டாங்க நீங்கள் கேள்வி எங்களை அடிச்சு விரட்டுறேன்னு சொல்லாங்கன்னு சொல்லுங்க நானும் அம்மாவும் பயந்து அம்மாவுக்கு நீங்கள் அடிக்கக்கூடாது சரி தானே நான் இப்ப அடிக்க மாட்டேன் எந்த வேலையை மட்டும் தான் செய்வேன் எனக்கு ஏழக்கூடிய வேலையை நான் மட்டும் செய்வேன் என்னென்ன பெற்றா கூட்டே இல்லாது நான் கை தொட்டே அடிக்க இல்லை புள்ள அடிக்கிறனாங்களேண்டா குளப்படியாக செஞ்சு குளிசை கொடுக்காட்டி ஒரு சின்ன தடியில அடிக்கிறாங்க சரி இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டுமா இப்போ எடுக்கட்டா வீடியோ எடுத்துக்கோங்க போடுங்க சின்ன கவனம் எடுக்காங்க பொறுங்க சரி சரி ஓகே சரிங்க சிரிங்க உள்ளவங்க வேலை சிரிக்கிறதா உங்க கதையை கேட்டாது சரி ஓகே இப்போ நீங்கள் கதையை கேளுங்க எனக்கு வேலை இருக்கு ஆஃபீஸ் இருக்கு வாமா கேளுங்க அண்ணா நேரம் எடுக்கிறதுக்கு எடுக்கல நீங்கள் சாப்பிடுங்க எடுக்கல சாப்பிடு அதெல்லாம் சாப்பாடு நன்றி நீங்க வாங்கி சாப்பாடுக்கு நன்றி எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை நீங்க வந்து அம்மா மூணுங்கம்மா சொல்லி இருக்கிறேன் சுதாரிசினி நான் கேட்க மனம் இல்லை எனக்கு அப்ப நீ போ நாங்க போறோம் போங்க நான் போங்க நான் பேரோட போறேன் வாங்கம்மா போ நீங்க போங்க வேற என்ன கணக்கணும் இதான் உங்களோட அம்மாம்மா என்ன இது இருக்கலாம் என்னம்மா இருக்காது எனக்கு ஏனம்மா அதுக்கு இருந்து உங்களுக்கு மகள் மாதிரி தானே உங்களுக்கு மகள் மாதிரி தானே அப்படிதான் நினைச்சு இவ்வளோ நாள் இருந்தேன் அடிக்க வருது வாய் கதைக்குது எனக்கு இதெல்லாம் சரி வராது தம்பி இந்த பிள்ளைய அம்மா சும்மா இருங்க நீங்க இந்த புள்ளைய இவ்வளோலாம் சொல்றாள் அடிக்கிறேன் வைக்கிறேன்
எந்த புள்ளைய கூட நான் அப்படி பார்க்கறதில்ல கவனமா. ஓ இந்த கடவுள் சாச்சா அந்த புள்ள சொல்றதெல்லாம் அடிச்செல்லாம் பொய்யான கதை. உண்மையாதான் சொல்றேன். நான் அப்படியான மனசு இல்லை. கேளுங்க ஒருக்கா. நான் சாப்பாடு கொடுக்காம விட்டேன். என்ன வேண்டி கொடுக்க இல்லை. சொல்லுதே இந்த புள்ள இரும்பால அடிச்சேன். இரும்பே நான் தூக்குறேன். நீ அண்டியோட போய் புளிய மரத்துல இல்ல அங்க தள்ளு பண்ணி இல்ல கடவுள் நீ இல்ல சொன்ன நீ புளிப்பால ஆண்டு கொண்டு வர சொல்ல அண்டி நான் மாஞ்சங்க கெட்டு கீறி விட்டுட்டேன்னு சொல்ல இல்லையா? இதெல்லாம் நீங்க தான் அடிச்சீங்க. ஓ சரி சரி குளப்படி செஞ்சா அடிச்சேன் நான். இப்ப என்ன அடிப்பேன்? அடிக்கிற பேருக்கு பாருங்க போங்க. இந்த மேல எல்லாம் கை வைக்க வேண்டாம். நானும் கத்து கத்து நானும் கட்டிதான் பாரு. எத்தனை மணி சொல்றது சரிம்மா. இவங்க அம்மா அம்மா இவங்க எந்த டாக்டரை காட்டுறீங்க? அந்த நீங்க கதைக்கு இல்லையா? இல்ல இல்ல எடுக்கல. இடம்பெயர்ந்து நீங்க போயில எந்த முகாம்ல அப்படி இது பண்ணீங்க? நாங்கள் 3 முகாம் மாறினோம். அருணாச்சலம் முகாம் உண்டு, சோன்பூர் உண்டு, மற்ற சோன் 6 உண்டு. 3லயும் இவாவ எந்த இடத்துல அந்த முதல் முகாமிலே கூட்டி கொண்டு போயிட்டோம். முதல் முகாம்ல இருக்கும் போது ரொம்ப பரிதாபத்துக்கோ என்னன்னு சொல்றேன். இந்த பிள்ளைனாலே நான் இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரு காயப்படாம கொண்டு போயிட்டேன். இது எனக்கு ஒரு பிள்ளை கடவுள் கொடுத்த மாதிரி. இப்பயும் நான் அதைத்தான் நினைக்கிறேன். இல்ல உண்மையிலேயே அம்மா எனக்கு இந்த வீடியோ எடுக்கும் போது எனக்கு என்ன எவ்வளவுதான் பேசும் அடிக்கும். நான் ஒண்ணுமே பொருள்படுத்துறேன். பிள்ளையை கூட்டி கொண்டு போகணும். நான் ஒரு நாள் டாக்டர் சொன்னார், தாய் தப்பனை கொண்டே குஸ்டல் வெளியே விடுறாங்க, பிள்ளையில பெற்று அங்கங்க போடுறாங்க. இந்த அம்மாண்ட மனசை பாருங்க. இந்த பிள்ளைய வச்சு பல காலம் பாதுகாத்து கொண்டு பாரா அப்படி என்று டாக்டர் கூட்டம் வச்சு எனக்கு நான் சொன்னேன், நான் படுற பாடு உங்களுக்கு தெரியும் தானே டாக்டர். நீங்க 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 கவலைப்படக்கூடாது. உண்மையிலே இது வந்து உண்மையில இந்த பிள்ளை எனக்கு சொல்லுதில்ல போறோம். ஆனா எத்தனை பேருக்கு இதை பார்த்த உடனே இந்த புள்ள சொல்லுது அடிச்சமெண்டு நான் அடிப்பேனேன்னு சொல்லுங்க. எந்த புள்ள தானே இது இந்த ரோட்டுக்கு போச்சுன்றாக கதைச்சு கொண்டு நான் இந்த கூட்டி கொண்டு வரத்தானே பண்ணும். தனியா எங்கேயுமே விடுறதில்ல. நாங்க 3 பேரும் தான் வீட்டேன். சரியோ, மகன் 6 மணிக்கு வருவார். சரியோ, அது இந்த பாருங்க மோட்டர் சைக்கிள் பழுதா போய் அது கூட திருத்த இல்லை. அதுக்கு 50,000 வேணுமெண்டு அது இருக்கு. என் பொடியன் பஸ்ல தான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்து சேர்ந்து 6 மணிக்கு போனா பின்னேரம் 8 மணிக்கு தான் வரும். சரியோ, வந்து நிம்மதியாவே படுக்கையும் விடாது. அப்படி குளப்படி. நான் எனக்கு கொண்டு இருந்தா நான் இந்த குளப்படியை தாங்கி கொள்ளத்தானே நான் தாயானவள். எனக்கு அப்படி ஒரு புள்ள இருந்தா இவ நீங்க அந்த முகாம்ல இருந்து உங்களோட கைக்கு எடுத்த உடனே இவக்கு இருந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்ல, ஒன்றுமே இல்ல. உடுப்பு கூட இல்ல. பொதுவா உடுப்பு கூட இல்ல. சாப்பாடு கூட நாங்க வேண்ட லைன்ல நின்று வேண்ட சாப்பாட்டை தான் பிரிச்சு கொடுப்பேன். நான் சொல்றதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு நான் உண்மை போய் சொல்ல தேவையில்லை. அவருக்கு ஒரு ஆளுக்கு உண்மை சொன்னா தெரியும். நீங்க சார் நான் சொல்ற கேளுங்க. இந்த புள்ள இப்படி கதைக்குது இப்படியெல்லாம் செய்தல்ல, அந்த வருத்தம் வரைக்க நீங்க ஒருக்கா வந்தீங்களா இப்படி நீங்கள் அனுபவிக்கிறீங்களான்னு கேட்பீங்க. இப்படியே நிக்குங்க சார். அப்படியே டாய்லெட்டுக்கு போயிடும். நாங்கள் அடிச்ச அந்த நேரம் உணர்ச்சி இல்லை அந்த பிள்ளைக்கு. சரியா, குளிக்க பார்க்கணும். முள்ளுடுப்புல இருந்து முழுக்க மாத்தி தான் நான் விடணும். சரி, இப்ப கையில எல்லாம் காயங்கள்லாம் பட்டிருக்குல்ல, இப்ப அந்த பீஸ் அப்படியே உடம்புல இருக்குது. இது என்னன்னு தெரியல சார், எனக்கு தெரியாது. அப்படி தெரியல. இப்ப நீங்க உங்களோட கைக்கு எடுக்கும் போது அந்த டைம் வந்து இதை மட்டும் இவருக்கு இந்த மன சரியான ஒரு நினைவு இல்லாம இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு காலமா நீங்க இதை அப்படி பராமரிச்சு 2009 என்ன எல்லாரும் பேசுவாங்க. ஓ, நான் என் பிள்ளைகள் கூட பேசும். உங்களுக்கு ஏன் சாக போன இடத்துல எங்கள்கிட்ட சாப்பாடை வேண்டி தின்ட்டுங்க கொண்டு பாக்குற இல்ல தானே எல்லாம் புண் வந்து அப்படி. நான் அந்த நேரத்துல ஆமிக்கு முன்னால சரியோ இந்த கையை பிடிச்சி கொண்டு ஆமிக்காரன் கொட்டியா கொண்டு போறியான்னு கேட்கிறேன். நான் கொண்டு போய் மறந்து எடுத்து கொண்டாந்து கொடுத்து இந்த கைக்கெல்லாம் புண்ணுக்கெல்லாம் மாத்தி நீங்க அதை ஒருக்க கேட்டிருக்கலாம் தானே அந்த பிள்ளைகிட்ட. அதை நினைவு இருக்கும். அதுக்கு பழக்கத்துக்கே வந்துருச்சு. என்ன சொல்லுங்க, இந்த பிள்ளை என்ன பேசுறது கொள்றது எல்லாம் பழக்கத்துக்கே வந்துருச்சு. டாக்டர் ஆக்களும் தெரியும். என்ன கொண்டு போனா பாட்டில திறத்தும் அடிக்கும்.
எல்லாம் வைக்கும் இந்த பிரச்சனை முழுக்க தெரியும். இப்ப மிஸ் சொன்னா நான் எனக்கு சரியான குழப்படி மிஸ் தாங்க இல்லாம இருக்குன்னு சொன்னேன். நீங்க கால் கையை கட்டி போட்டு ஏத்தி கொண்டு வாங்க இந்த எங்க மூங்கிலாத்து ஹாஸ்பிட்டலுக்கு, நான் கொண்டு போறேன் மங்கால என்று சொன்னான். நான் சொன்னேன், நான் இப்படி ஒரு பகுதி வருதுன்னு சொன்னேன். நான் அவருக்கு சொல்லி கதைச்சேன். எந்த மனதை வெட்டி பார்த்தாலே எனக்கு காசு சொத்து நீங்க அதை தரணும் இதை தரணும்ன்ற ஆசை கீசை எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம். நாங்கள் அண்டண்டு சாப்பிட்டு நிம்மதியா இருந்தா காணும். இந்த புள்ள இந்த வருத்தம் மாறிச்சேன்டா எங்களை சரி 7 நேரம் பார்க்கும் தானே, அதைத்தான் நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த புள்ளைய வச்சு கொண்டு அந்த வேண்டி இதை வேண்டி நாங்கள் தின்னணும் சோக்கு பண்ணணும். உங்களோட இந்த நல்ல மனதுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குமாமா? இப்போ என்னன்னு கேட்டால் நாங்கள் உங்களை வீடியோ எடுத்திருக்கிறோம், அந்த அவாவை வீடியோ எடுத்திருக்கிறோம். ஸோ உங்களுடைய அனுமதியோட நாங்கள் இதை வந்து வந்திருக்கிறோம். மற்றது இந்த வீடியோ அதுதான் நீங்க அப்படி சொன்னாலும் எனக்கு விளங்கினது. எப்படி பசியா இருந்தாலும் எப்படி களைச்சு போய் வந்தாலும் சோடா ஊற்றி மிச்சரு அது இதெல்லாம் வேண்டி கொண்டு கொடுத்தாலும் அந்த பிள்ளைகிட்ட காசு எடுக்கிறேன்ல அல்ல நான் அது புள்ள சாப்பிடணும் தானே பண்ணி அவன் கொடுத்தாலும் அம்மா நீங்க சாப்பிட்டீங்க வார்த்தை பெத்த புள்ள என்ன கேட்காது, இந்த புள்ள கேட்காது. இப்ப கூட எல்லாம் வாங்கி தருவா அவள அம்மா பிரிய மாட்டேன், ஆனா நீ நிக்க வேண்டாம். கொஞ்சம் புள்ளப்படித்தான் என்ன செய்யற எந்த புள்ள நான் தான் சொல்றேன், திருப்பியும் உங்களை சொல்றேன். நான் செத்தா இந்த புள்ளைய கொண்டு போய் நீங்க எங்கேயும் ஒப்படைங்க, அது மட்டும் நான் இந்த புள்ளைய கைவிடவே மாட்டேன். அதான் நான் சொல்றேன். எங்க பிரிஞ்சா எங்களுக்கு இந்த புள்ளைய விட்டு இருக்கே மேலாது. ஓகேம்மா, இந்த வீடியோ நாங்கள் உங்களுடைய அனுமதியோட தான் வெளியிட போறோம். அப்படி ஒரு நிலைமையில இதை நாங்க காட்ட வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னா இதை அவர்கிட்ட உறவுகள் யாரோ பார்க்கலாம், அல்லது இப்படியெல்லாம் யுத்தத்தில் அடிப்பட்டவங்க இன்னும் இப்படியெல்லாம் இருக்காங்க தெரிய வரணும். அம்மா தெரியணும். பஸ் இருந்தா போலாம்னு சொல்லி இந்த மிஸ் எனக்கு சொன்னா. நம்ம யோசிச்சு கொண்டு வரோம். எனக்கு இல்லாத 90 என்ன சாப்பிட்டு தெரியாது. நான் போறேன், அதான் எனக்கு சந்தோஷம். அப்ப அந்த நேரத்துல கேட்டா அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன இயலாதுன்ட்டு நான் சொன்னேன், இயக்கத்துல உள்ள போராளி அதுக்கு இருப்பாடுதானே. அவ டக்குன்னு பதிஞ்சு போட்டு அவ சொல்லிய கணக்காலம் இப்ப வந்துட்டு போனா என்னட்ட வருஷத்தண்டு வந்துட்டு போனான். வந்து பிள்ளைக்கு கொஞ்சம் சாப்பாடு சாமான் பண்ணியா போனான். இப்பயும் சாப்பாடு சாமான் எல்லாம் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு போயினான் 2 பேரும். நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்றேன், சொத்து பத்துக்கு ஆசை வச்சு நான் கலைக்கிற ஆள் இல்ல. எனக்கு எந்த புள்ளைய கொண்டு நீங்க சோகப்படுத்துறது கதைக்கும் போது விளங்குதாம்மா. நீங்க சொல்ல இப்படி ஒரு விஷயம் செய்துக்கு அடுத்த ஜென்மத்துல நீங்க ஒரு கடவுளா பிறப்பீங்க. அப்படி ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு எதேச்சியாக நடந்த விஷயம் தான் இவங்களை நாங்க சந்திச்சது. இல்ல அதுவே உங்களோட நல்ல மனசு கிடைச்சது எடுத்துக்கொள்ளலாம். இருந்தனா அப்போ என்னம்மா தனியா இந்த நேரத்துல வலிக்கிட்டீங்க இல்ல அவர் வருவாரு காடு கொண்டு போகணும் என்று புள்ள சொன்னது. அப்பதான் நான் சொன்னேன், நான் இப்படி பிரச்சனை இப்படி இந்த வீட்டு பிரச்சனைமான்னு சொல்லத்தான் புள்ள எல்லாம் பதிஞ்சு கொண்டு எனக்கு போன் எடுத்து வந்தது. யாரும் நினைப்பீங்கள் நான் இப்படி சொல்லி இந்த பிள்ளைய விட்டு எதுவும் வேண்டி சாப்பிடுவேன். அப்படியான மனசு எனக்கு இல்லை. கஞ்சி குடிச்சாலும் அந்த பிள்ளையோட இருந்து நாங்கள் கஞ்சை குடிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். ஓகேம்மா, அதே தரத்துல உங்களை போல எனக்கு ஒரு புள்ள நீங்க இப்படி ஒரு 7வது ஆள் இருந்தா நான் கொண்டு விடுவேன். நான் விட மாட்டேன் என்று சொல்லித்தான் நம்ம மகள் கடைசி மகள் எங்கட வீடு இருட்டு மடுக்குல போகணும். என்ன போகணும்? ஏன் அப்ப அங்க போகாம இங்க வந்திருக்கீங்க? அங்க கொஞ்சம் தட்டுதான் இல்லை வசதி. மகள் பேலாம் உள்ள பெருவோட இங்க வந்துருக்கா. அதுக்கு பார்த்து மகள் வந்த போல நீங்க அங்க போயிருக்கீங்க. நிலம் இருக்கே இல்ல சும்மா அவன் திட்டத்துக்கு எல்லாம் முன்னுக்கு மட்டும் பூசி நீட் பண்ணிட்டு கிணறு பயம் ஐயா எனக்கு இந்த ஒரு சொல்லி இருக்கிறேன்னு பாப்பேன். அது உள்ளுக்குத்தான் போகும். அங்க விட்டுட்டு ஜன்னலை திறந்து விட்டுட்டு பார்த்து கொண்டே இருப்பேன். ஜன்னலை திறந்து விட்டு இது ஒரு நிறுவனம் தான் எனக்கு வேற இல்லை என்று சொல்லி கட்டி தந்தது. நாங்கள் இப்படி வசதியா கட்டுறதுக்கு இல்லை, ஒரு நிறுவனம் தான் கட்டி தந்தது. சுதர்சனே
அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வானே, தண்ணி விடாக்குது நாங்க போயிட்டு வரோம். அங்க சுதர்ஷன் போயிட்டு வரோம். நானும் போறேன். ஒரு காயத்தை காட்டுங்க பாப்போம். இது காயம் அங்க எல்லாம் காட்டாதப்ப காட்டாத வேண்டாம். முடங்கான்ல இது உட்காந்தா ஒழும்பேலாது. டொய்லெட்டுக்கிட்ட இருந்து பாத்ரூம் போனா இருந்துட்டு ஒழும்பேலாது. அவன் அண்ணன் கலகல வந்து கலக்கிறது. யாரும் வந்தா பெருசா இருந்து ஒழும்பு கலக்க மாட்டேன். சரி சரி இந்த கலகல இருந்து உட்காந்தா கலப்பேன். யாரும் வந்தா சரி ஓகேம்மா, நாங்கள் பார்த்துட்டோம். இன்னொரு நாள் வா. சரியா? சொல்லுங்க, அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு போங்க. சரி சரி, அடிக்க மாட்டேன். நான் போறேன். அவையோட நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன என்ன வேணும்? என்ன இருக்கு உங்ககிட்ட? என்ன இருக்கா உங்களுக்கு? என்ன வேணும்? வேணும் கதைக்கும் கதைக்கு இல்ல, என்ன என்ன கதையில என்ன வேணும்னா நாங்க அடுத்த தரம் வரைக்கும் என்ன வேண்டிட்டு வரோம். அடுத்த தரம் வரைக்கும் உடுப்பு சந்திரையும் காப்பும் வாங்கி வேணுங்க கதை. உங்களுக்கு முக்கியமா என்ன வேணும்? அம்மா உங்களுக்கு முக்கியமா என்ன வேணும் அது சொல்லுங்க. உடுப்புல இருந்து நான் சொல்றேன், உடுப்புல இருந்து பாட்டாவில இருந்து எல்லாம் கிடக்கு. உடுப்புல இருந்து எனக்கு எல்லாம் இருக்கு. பாட்டாலாம் 3 சோடி கிடக்கு. என்னது? பாட்டாலாம் 3 சோடி கிடக்கல. சேண்டில் பாட்டால சாண்டில் இருக்கு, பாட்டா இருக்கு, வேற என்ன கிட்டோ கிடக்கு, கிட்டோ வேற என்னமா இருக்கு, உடுப்புகள் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. வேற ஒண்ணும் வேண்டாம். இதுமுன்னா உங்களுக்கு இருந்தா காசு இருந்தா வாங்கிடுவாங்க, இல்லாட்டி சும்மா வந்துட்டு போங்க. என்ன பண்ணி கொண்டு வர? என்ன வேண்டு வேற என்னன்னு சாப்பாடு இந்த முறை வரும்போது சாப்பாடு சாமான் வாங்கிட்டு வர சொன்னீங்க. போன ரோல் வாங்கி பண்ணுங்க, ஐயோ பிஸ்கெட் பண்ணுங்க, வேற என்ன சோடா வாங்கி பண்ணுங்க, வடை வடை இருந்தா வேற என்ன வாங்கி பண்ணுங்க, என்ன வேணும் வேணும் வேற என்ன உங்களுக்கு இருக்குது? நீங்க தான் சொல்லணும். இதுல எல்லாம் வந்து ஒரு துண்டு இல்லை படம் இல்லை. துண்டு இல்லையா? ஓ அப்படி இந்த இடுப்புல எல்லாம் பெரிய காயங்கள். இதுல இருந்து இந்த இது மட்டும். இதெல்லாம் எனக்கு காயம். ஓனக்கா, இந்த இதெல்லாம் எனக்கு காயம். இந்த கால் கண்ணு இருக்கு. ஆனா டொய்லெட்டுக்கு இருந்துட்டு ஒழுங்க மாட்டாங்க. சரி ஓகே, நான் கிளம்புவோம்.